ஹாய் காய்ஸ், உங்கள் எம்ஜே மெண்டிஸ். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அது நேற்று போட்டிருக்கணும். நேற்று எங்கள் அம்மா ஒர்க்கு போயிருந்தாங்க, ஜாப் போயிருந்தாங்க, வெறுகிற வேலைக்கு போயிருந்தாங்க. அதால் போட முடியல. நானும் வெளியில் போயிட்டேன். அது கேப்டன் ஐயா வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் எங்கள் அம்மா கையில் வச்சு நான் சால்வையும் அந்த அப்துல் கலாம் ஐயா சீல்டு கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன் ஒரு ஸ்கூலுக்கு. அந்த ஸ்கூலும் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் திறந்தார். ஆக்சுவலாக இந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து பெரிய இது கிஃப்ட் கொடுத்தது என் ஃப்ரெண்டு யோயா தான். அவரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். எங்கள் அம்மா கையில் கொடுத்து நல்லபடியாக அது இருக்கணும்னு. ஏன்னா அப்துல் கலாம்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவர். அம்மாவுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கிட்ட கொடுக்க போகிறேன் பாருங்கள். இவங்க தான் என்னோடய அம்மா, என்னோடய தாய். இவங்க தான் அம்மா பிரிக்கும். நான் எப்படி கண்ணாடி போட்டுன்னு பரவாயில்ல சுறுசுறுப்பாக அழகாக இருக்கணும், அதேமாரி எங்கள் அம்மாவும் எப்பவுமே எனக்கு அழகாக இருக்கணும். அதேமாரி உங்கள் தாயும் நீங்கள் அழகாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக கடவுள் வைப்பார் உங்களை எல்லாரையும். எங்கள் அம்மா பிரிக்கிறாங்க, கண்ணாடியும் போட்டாங்க எங்கள் அம்மா. படமாட்டம் எடுமா ஒரு ஐயா மூஞ்சி இது. ஐயாவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் யாருக்கும் அமையாது இனிமேலாம் கொடுக்கணும், எனக்கு அமைஞ்சுது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து கலாம் ஐயா திறந்த ஸ்கூலில் அது எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஒரு 1000 ரூபாய் டிப்ஸாகவும் கொடுத்தாங்க. ஒரு சார் கொடுத்தாரு. அவரை நான் இன்றைக்கி மறக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டு யோயோ மறக்க மாட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் தாய் இவங்க மெயின். இதுதான் அந்த காசு 1000 ரூபாய் கிஃப்டாக கொடுத்தாங்க. சீஃப் கெஸ்ட்டாக ஒரு கெஸ்ட்டாக போயிருந்ததுக்கு எனக்கு காசு முக்கியம் இல்லை. எனக்கு இவர் கொடுத்தாங்களா தான் எனக்கு பெரிய முக்கியம். இதோட எங்கள் அம்மா கையில் நான் கொடுத்துருக்கேன். அது என்னோட பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இதோட கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு எதுவுமே கிடையாது. என் தாய் தான் எனக்கு எல்லாமே. நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே என் தாய் தான். அந்த கோபத்தில் உட்கார வச்சுக்கிட்டே என் தாய் தான். நம்ம அப்படிமா அது எடு எடு. தாய்க்கு அவங்க கொடுத்த சால்வும் போட்டாச்சு. இந்த பைய கீழே போட்டுருமா. ஏன் சொல்கிறேன்னா, தாயை மதிங்க, தகப்பனை மதிங்க, நல்ல நிலைமைக்கு போவீங்க. நல்ல கோபத்தில் உட்கார வைப்பாங்க கடவுள் ஒன்று. தாய் உங்கள் எம்ஜே மெண்டிஸ் வாழ்த்துக்கள். யார் தெரிந்தா நம்ம அப்துல் கலாம் ஐயா. ஒரு எப்பவுமே தாய் மாதிரி இருக்கணும். தாயை நான் இந்திய